பூதப்பாண்டி அருகே கேரளாவுக்கு கடத்த முயன்ற 2 டன் ரேஷன் அரிசி பறிமுதல். கன்னியாகுமரி மாவட்டம் எரச்சிகுளம் சந்திப்பில் பறக்கும்படை தனி தாசில்தார் தலைமையில் அதிகாரிகள் நேற்று வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வேகமாக வந்த ஒரு காரை அவர்கள் நிறுத்துமாறு கை காட்டினார்கள். ஆனால் அந்த கார் நிற்காமல் அதிகாரிகளின் காரை இடித்து தள்ளிவிட்டு வேகமாக சென்றது. இதனால் சந்தேகம் அடைந்த அதிகாரிகள் தங்களது வாகனத்தில் காரை துரத்திச் சென்றனர். அப்போது சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் சென்றபோது பூதப்பாண்டி அருகேயுள்ள ஆண்டித்தோப்பு பகுதியில் வைத்து காரை மடக்கி பிடித்தனர். உடனே காரில் இருந்த டிரைவர் உள்பட 2 பேர் காரில் இருந்து இறங்கி தப்பி ஓட முயன்றனர். அவர்களில் டிரைவர் தப்பி ஓடிவே மற்றவரை அதிகாரிகள் சுற்றி வளைத்து பிடித்தனர். தொடர்ந்து அந்த காரை சோதனை செய்தபோது அதில் 2 டன் ரேஷன் அரிசி இருந்தது தெரியவந்துள்ளது. இதையடுத்து பிடிபட்ட நபரிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்திய போது அவர் புலிப்பனம் பகுதியைச் சேர்ந்த கலைசெல்வன், வயது 60 என்பது தெரியவந்தது. மேலும் அவர்கள் கேரளாவுக்கு அரிசியை கடத்தி செல்ல முயன்றதும் தெரியவந்தது. தொடர்ந்து காரை பறிமுதல் செய்த அதிகாரிகள் கலைசெல்வனை உணவு பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாரிடம் ஒப்படைத்தனர். மேலும் தப்பியோடிய டிரைவரை போலீசார் தேடி வருகிறார்கள். எனக்கு ஒரு குவார்டர் வாங்கினோம் சார், அதுக்காக. எந்த ஊரு இது? திருவட்டாறு. என்னது? எங்க இருந்து அரிசி வருது? வள்ளியூர் சைடு. வள்ளியூர்ல இருந்து எங்க கொண்டு போறீங்க? இந்த இது நம்ம களிக்காவில் தாண்டி இடது பக்கத்தில் பெர்மிட் இருக்கா அதுக்கு? வண்டியெல்லாம் சரி. அரிசி கொண்டு வர பெர்மிட் இருக்கான்னு கேட்டேன். கடத்தல். எனக்கு ஒரு குவார்டர் வாங்கினோம் சார், அதுக்காக.